Hey! Hey! ஆக்சுவலாக அந்த பில்டிங்கில் ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலி ஒருத்தவங்க வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு பொண்ணுன்னு சொல்கிறாங்க. Hey! ஐயோ, இந்த பில்டிங் தான் நினைக்கிறேன். ஆமாம், இந்த பில்டிங் தான். ஓகே, நம்ம ஃபைனலாக பில்டிங் ரீச் ஆகிட்டோம். லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த லொக்கேஷன் தான் நினைக்கிறேன். ஆமாம், இந்த லொக்கேஷன் தான். ஓகே buddies, நான் உள்ளே போயிட்டு நான் ரொம்ப நேரம் வெளியில் நிற்க முடியாது. நான் உள்ளே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ buddies அண்ட் ஹோமிஸ், வெல்கம் பேக் டு நம்மளோட இன்னொரு பேய் வேட்டை. இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய பில்டிங்கை, ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தான் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். ஆக்சுவலாக பக்கத்தில் ரோடு இருக்கிறதுனால அடிக்கடி வண்டியெலாம் வந்து போகும். அந்த ஒரு சவுண்டு தான் அப்பப்போ நமக்கு வரும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டுக்குள்ளேயே நான் நினச்சி மன்னிச்சு விட்ருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஆக்சுவலாக அந்த பில்டிங்கில் ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலி ஒருத்தவங்க வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு பொண்ணுன்னு சொல்கிறாங்க. கடன் பிரச்சனை அதிகமானதால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை சமாளிக்க முடியாமல், தாங்கிக்க முடியாமல் மனசு உடஞ்சி தற்கொலை பண்ணி இந்த பில்டிங்லேயே, இந்த வீட்டிலேயே இறந்து போயிட்டதாக சொல்கிறாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நான் இங்கே வீடியோ எடுக்க வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் தனியாக தான் வந்திருக்கேன். ஸோ யாரும் நிறைய பேர் நீங்கள் தனியாக போகாதீங்க, யாரையாவது கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறீங்க. எனக்கு புரியுது. உங்களோட அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பெரிய ஒரு நீங்கள் சொல்கிறத நீங்கள் அக்கறையாக தான் சொல்கிறீங்க, அன்பாக தான் சொல்கிறீங்க, நான் ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் எனக்கு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். எனக்கு யாரையாவது கூட்டிகிட்டு போகிறத விட தனியாக போனால் தான் எனக்கு நான் எதிர்பார்க்குற விஷயம் எல்லாமே எனக்கு கிடைக்கிது, நடக்குது. ஸோ இருந்தாலும் என்னோடய சேஃப்டி பர்பஸ்க்காக நான் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் நான் வருவேன். தனியாலாம் எங்கேயும் நான் போக மாட்டேன். ஸோ நீங்கள் என்னை பற்றி கேர் பண்ணுறீங்க, ஓகே, ரொம்ப சந்தோஷம். பட் அதையும் தாண்டி நம்ம பண்ணுற வீடியோஸை என்ஜாய் பண்ணி பாருங்கள், என்டர்டெயின்மெண்ட்டாக பாருங்கள். 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பேய் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள், அவங்களையும் ஷேர் பண்ண சொல்லுங்கள். அதுவே எனக்கு போதும். மற்றபடி உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் பெரிய நன்றி, பெரிய 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 நன்றி. வேறு லெவல் தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ ஸோ மச். இப்போவே நிறைய விஷயம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கிரேட் வெல்கமாக இதை நான் எடுத்துக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி எல்லாருக்கும், பேய் வீடியோ பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாம் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஏன்னா சொல்லிட்டேன், அவ்வளோதான். இப்போது பேய் வேட்டைக்கு போகலாமா? இங்கே ஒரு ரூம் இருக்குது, இங்கே ஒரு ரூம் இருக்குது ப்ளீஸ். ஆக்சுவலாக நம்ம அங்கே நின்று தான் இன்ட்ரோ பேசிகிட்டு இருந்தோம். ரூம் டி பிளாக்னு நினைக்கிறேன். இது சி பிளாக். ஆக்சுவலாக இங்கே ஒரு சாக்ஸ் இருக்குது ப்ளீஸ். சாக்ஸு, ஷூ எல்லாமே இருக்குது. நிறைய செப்பல்ஸு, கிளாத்ஸ்லாம் இருக்குது பாருங்களேன். இங்கே வேறு ஷூ மாட்டி வச்சுருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ, உள்ளே யாராவது இருக்கீங்களா? யார் அது? இது என்ன சேரு? ஏய்,
ஆக்சுவலாக நீங்கள் கடன் பிரச்சனையால் தற்கொலை பண்ணிக்கிட்டதா நான் கேள்விப்பட்டேன். இதுதான் உங்களோட வீடா? இந்த டி பிளாக் தான் உங்களோட வீடா? ஹலோ, மேலே எதுவும் இருக்கீங்களா? சி பிளாக் போய் பார்க்கலாம் buddies. ஒருவேளை இதாக இருக்குமோ? ஏன்னா இந்த இடத்துல பாருங்களேன், ஏதோ சவுண்ட் கேட்கல. இங்கே பாருங்களேன், இது மாதிரிலாம் யாரோ நடந்து போகிற மாதிரி சவுண்ட் கேட்குது ப்ளீஸ். இது மாதிரிலாம் கிறிஸ்டியன்ஸ் வீட்டில் தான் நான் பார்த்துருக்கேன். ஹலோ, இந்த சி பிளாக் தான் உங்களோட வீடா? ஏய், இந்த ரூம்குள்ளே ஏகப்பட்ட ட்ரெஸ் இருக்கு பட்டீஸ். நீங்கள் தானே அது? ஹலோ, எதுக்கே முன்னாடி வர மாட்டேங்கிறீங்க? திங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு பட்டீஸ். இது பாருங்களேன், இந்த சோப்பு டப்பா, மக்கு, ஃபேஸ் வாஷு எல்லாம் அப்படியே வச்சுட்டு போயிருக்காங்க. உள்ள போய் பார்க்கலாம் buddies. ஹை, சோட்டா பீம். சோட்டா பீம் ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க buddies. ஆனால் அங்கே பாருங்களேன், ஃபுல்லாக பட்டர்ஃப்ளை ட்ராயிங்ஸாக இருக்குது. ஒரு சின்ன குழந்தையோட ரூம் மாதிரி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்க யூஸ் பண்ணுற திங்ஸாக இங்கே கிடக்கு buddies. அந்த ஷூ, ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு buddies. யார் அது? ஹலோ, நீங்கள் தான் இப்போ அந்த சவுண்டு போட்டதா? இது உங்களோட ரூமா? ஆக்சுவலாக இங்கே நிறைய ட்ராயிங்ஸு, நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குது, நிறைய ஷூ, நிறைய பிளேயிங் திங்ஸு, விளாடுற பொருட்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் உங்களுதா? இங்கே ஒரு மஃப்ளரு, மாஸ்க்கு எல்லாம் இருக்குது. இதெல்லாம் உங்களுதா? ஏய், நீங்கள் தான் இப்போ பேசுனீங்களா? ஏய், ஒரு நிமிஷம், அங்கே பாருங்களேன். பிஜே ஜோ சமந்தாவா, எல்கேஜி ஏ. இங்கே ஒரு லஞ்ச் பேக் ஒன்று இருக்குது. அதில் பிஜே ஜோ சமந்தா எல்கேஜி ஏன்னு இருக்கு. இது உங்களோட நேமா? இது உங்களோட லஞ்ச் பாக்ஸா? உங்களோட பேர் ஜோ சமந்தாவா? ஹலோ, buddies, ஆக்சுவலாக இந்த ரூம் ஒரு சின்ன குழந்தை யூஸ் பண்ண ரூம் மாதிரி இருக்குது buddies. நான் சடனாக தான் இந்த லஞ்ச் பாக்ஸை பார்த்தேன். இதை பாருங்க, இதில் ஜோ சமந்தா எல்கேஜி ஏன்னு நேம் எழுதியிருக்கு buddies. எனக்கு தெரிஞ்சு ஹலோ,
இந்த லஞ்ச் பாக்ஸ் உங்களுதா? உங்களோட பேரு ஜோ சமந்தா அப்படியா? உங்களோட பேரு ஜோ சமந்தா அப்படின்னா ஏதாவது உங்களால சவுண்ட் போட முடியுமா இப்போ? நீங்க தான் இப்ப இந்த சவுண்ட் போட்டதா? ஹலோ? ஹலோ ஜோ பாப்பா? இங்கே ஒரு ரூம் இருக்குது பட்டீஸ். இங்கேயும் நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் கிடக்கு. அந்த ரூமில் பார்த்தா அதே ட்ராயிங் பட்டீஸ், பட்டர்ஃப்ளை ட்ராயிங். ஏய் இங்கே பாருங்களேன், பாக்ஸு. ஆக்சுவலாக இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் உங்களுதா? ஹலோ? இங்கே நிறையா ஸ்கெட்சஸ், அதுக்கப்புறம் பாக்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் நிறைய விளையாட்டு ஜாமான்லாம் இருக்குது. இதெல்லாம் உங்களுதா? வரீங்களா, நம்ம விளையாடலாம்? ஹலோ வரீங்களா, நம்ம விளையாடலாம்? இங்கே நிறையா பிளேயிங் திங்ஸ்லாம் இருக்குது. உங்களோட பேரு உண்மையாவே ஜோ சமந்தாவா? உங்களோட பேரு உண்மையாவே ஜோ சமந்தா அப்படின்னா மறுபடியும் எனக்காக உங்களால இந்த சவுண்டை திருப்பி போட முடியுமா? சவுண்டு ரொம்ப பக்கத்துல தான் பிடிச்சு கேக்குது. உங்களை நான் ஜோன் கூப்பிடலாமா? ஜோ பாப்பா, என்னோட கையில் நிறைய விளையாட்டு ஜாமான் திங்ஸ்லாம் இருக்குமா? நீங்கள் வரீங்களா? மாமா கிட்ட வரீங்களா, விளையாடலாம்? உங்கள் கூட விளையாடுறதுக்காக தான் மாமா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். வரீங்களா, நம்ம விளையாடலாம்? ஜோ பாப்பா எங்க இருக்கீங்க? ஃபிங்கர் பிரிண்ட் பட்டீஸ். ஜோ பாப்பா, இந்த ரூம்ல இருக்கிற செவுத்துல ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. இது உங்களுதா? இந்த ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுதா பாப்பா? அந்த ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தா ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்குது. இப்போ நீங்களும் ரொம்ப க்யூட்டாக இருப்பீங்கன்னு நான் திங்க் பண்ணுறேன். அது உண்மையா? குட்டிமா, என்கிட்ட வரீங்களா? நம்ம விளையாடலாம். என்கிட்ட நிறைய விளையாட்டு ஜாமான் இருக்குது. நீங்கள் மட்டும் என் பக்கத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் எல்லாமே நம்ம விளையாடலாம். அண்ட் அது மட்டும் சவுண்டு கண்டினியூவாக கேட்டுக்கிட்டே இருக்கு பட்டீஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் எல்லாமே நம்ம விளையாடலாம். உங்களுக்கு பிஸ்கட்ஸ் பிடிக்குமா, சாக்லேட்ஸ் பிடிக்குமா, உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் எல்லாமே உங்களுக்கு நான் வாங்கி தரேன். என் பக்கத்தில் வரீங்களா, நம்ம ஏதாவது விளையாடலாம்?
ஜோ தங்கம், தங்கப்புள்ள, பாப்பா எங்க இருக்கீங்க? மாமா கிட்ட வரீங்களா? நம்ம விளையாடலாம். ஆக்சுவலா உனக்கு இந்த சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் ரொம்ப மைல்டா கேக்குது, சம்டைம்ஸ் ரொம்ப அதிகமா கேக்குது பட்டீஸ். ஆனா எப்ப கேக்குதுன்னு நம்மளால ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியல. சடனா கேக்குது, சடனா சவுண்ட் ஆஃப் ஆயிடுது பட்டீஸ். ஆனா நான் கேள்விப்பட்டதை வச்சு பார்த்தா இது ஒரு ஃபேமிலி தான் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டு இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலா அந்த ஃபேமிலியில ஒரு பொண்ணு நான் சொன்னேன்ல, அந்த பொண்ணு இந்த ஜோ சமந்தாவா இருக்குமோ? பாப்பா, உங்களோட அப்பா அம்மா எங்க இருக்காங்க? அவங்களும் இங்கே தான் இருக்காங்களா? இல்ல நீங்க மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கீங்களா? இதுதான் உங்களோட வீடா? பக்கத்துல தான் இருக்கீங்களா? உங்களோட இனிஷியல் பிஜே ஜோன் நான் பார்த்தேன். அந்த பிஜேக்கு என்ன மீனிங்னு உங்களால, என்ன நேம்னு உங்களால சொல்ல முடியுமா? உங்களோட அம்மா பேர் என்ன, உங்களோட அப்பா பேர் என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? இவ்வளோ அழகா பேசுறீங்களே, எங்க சொல்லுங்க பார்க்கலாம், உங்களோட அப்பா பேர் என்ன, உங்களோட அம்மா பேர் என்னன்னு. எங்க இருக்கீங்க? ஜோ பாப்பா, உன்னோட அப்பா அம்மா பேர் என்னன்னு உன்னால சொல்ல முடியுமா? அது இது. இந்த இடத்துல ஏதோ ஒன்று பார்த்தேன் பட்டீஸ். நீயம்மா அது? ஜோ தங்கம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தான் இந்த இடத்துல இருந்தியா? அதுக்குள்ள எங்க போன? ஹலோ, நீங்க குட் கேர்ள் தானே? நீங்க குட் கேர்ள் தானே? அப்ப என் முன்னாடி வரலாம்ல, என் கூட வந்து விளையாடலாம்ல. உங்களுக்கு நிறைய சாக்லேட்ஸ், நிறைய பிஸ்கெட்ஸ்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். மேலே இருக்கீங்களா? மாமா மேலே வரலாமா? இப்போ நீங்கள் தான் பேசுறீங்களா? மாமா உனக்கு பிடிச்சிருக்கா? நான் மேலே வரலாமா? நம்ம 2 பேரும் விளையாடலாமா? ஜோ தங்கம், குட்டிமா, அம்முக்குட்டி, மேலே தான் இருக்கீங்களா? சரிடாமா பாப்பா, உன்னோட அம்மா அப்பா எங்கே இருக்காங்கன்னு சொல்கிறீங்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். ஹலோ, ஜோ பாப்பா, என் கூட விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போல. நான் மேலே வரலாமா? மேலே தான் இருக்கீங்களா? சரிடாமா, நான் மேலே வரேம்மா. பட்டீஸ், ஆக்சுவலாக கீழே பார்த்த மாதிரியே எங்கேயும் ரூம் இருக்குது பட்டீஸ். ஐயோ, ஆனால் இதில் நோட் பண்ணுற விஷயம் என்னென்னா,
ஜோ பாப்பா, நீங்கள் தான் இப்போ சவுண்ட் போட்டிங்களா? எங்கே இருக்கீங்க? ஹலோ. இதில் நோட் பண்ணுற விஷயம் என்னென்னா, கீழேயும் இந்த கிறிஸ்டின் ஃபேமிலி வாழ்ந்ததுக்கான சிம்டம்ஸ் இருக்குது, இங்கேயும் இந்த சிம்டம்ஸ் இருக்குது. பட் இங்கே பாருங்களேன், இந்த டோரில் எல்லாம் இந்த மாதிரி இந்த கிராஸ் சிம்பிள் இருக்குது. இந்த டோர் பாருங்களேன், மேட்ச் ஆகுதுல. எனக்கு ஒன்றுமே புரியல பட்டீஸ். November 2011. ஜோ பாப்பா, நீ தான் இப்போ சவுண்ட் போட்டியா? நீ எங்கே இருக்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உன்னோட அப்பா அம்மாலாம் எங்கே இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீ முன்னாடி வரியா? நம்ம ஜாலியாக விளாட்லாம். வேணும்னா உங்களோட அம்மா அப்பாவை நீ கூட்டு வாயேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக ஏதாவது விளாட்லாம். நிறையா இங்கே விளாட்ற பிளேயிங் திங்ஸ்லாம் இருக்குது, டாய்ஸ்லாம் இருக்குது, விளாட்லாமே. ஹலோ. சவுண்ட் எங்கே இருந்து கேட்குதுன்னு தெரியல பட்டீஸ். என்னை சுற்றி எல்லா பக்கமும் கேட்குது சவுண்டு. ஹே, இங்கே ஏதோ ஒன்று பார்த்தேன் பட்டீஸ். இந்த இடத்துல ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்துச்சு. கிட்ட வரதுக்குள்ளே எங்கேயோ மறைஞ்சு போயிடுச்சு. ஜோ பாப்பா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தான் இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தியா? சவுண்ட் கேட்குதா பட்டீஸ் உங்களுக்கு? எனக்கு ரொம்ப பக்கத்தில் கேட்குது பட்டீஸ். இப்போ இல்லை, அப்போ இருந்தே ரொம்ப பக்கத்தில் தான் கேட்குது. ஆனால் எங்கேருந்து கேட்குதுன்னு தான் தெரில. ஜோ பாப்பா, உன்னோட அம்மா அப்பா இங்கே தான் இருக்காங்களா, இல்லை நீ மட்டும்தான் இங்கே இருக்கியா? ப்ளீஸ் எனக்காக உன்னோட அம்மா அப்பா உன்னால் கூட்டு வர முடியுமா? இல்லை உன்னால என் பக்கத்தில் வர முடியுமா? ஹலோ, நீயா அது? உன்னோட வாய்ஸ் இவ்வளோ க்யூட்டாக இருக்குமா? அப்புறம் ஏன் மாமா கிட்ட வரமாட்ற? தங்கப்புள்ள, குட்டிமா, ஏதோ இருக்கு பட்டீஸ். இங்கே பாருங்களேன், ஐ லவ்னு போட்டு இந்த டாட்டா டோகோமோன்னு நினைக்கிறேன். அந்த டாட்டா டோகோமோ ஆடில் ஒரு பொம்மை ஒன்று வரும்ல, அது மாதிரி இருக்குது. அதுதான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ எனக்கு எதை பற்றி கம்யூனிகேட் பண்ணுறது, என்ன கம்யூனிகேட் பண்ணுறது ஒன்றுமே எனக்கு புரியல பட்டீஸ். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் ஒரு ஷார்ட்டான உருவத்தில் இருக்கிற ஒரு ஷேடோவையும் பார்த்தேன். இப்போது லாஸ்ட்டாக பார்த்தது ஒரு ஹைட்டாக உருவத்தில் இருக்கிற ஒரு ஷேடோ. எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணோட அம்மாவோ அப்பாவோ தான் அந்த உருவம் இருக்குமோ எனக்கு தோணுது. ஏன்னா நான் ஷியோராக சொல்லுவேன், நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தது அந்த பொண்ணோட ஆன்மா தான், அந்த பொண்ணோட ஸ்பிரிட்டை தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். இப்போ செகண்டாக பார்த்தது ஒன்று அந்த பொண்ணோட அம்மாவாக இருக்கணும், இல்லைன்னா அப்பாவாக இருக்கணும். ரெண்டில் யாராவது ஒருத்தவங்களாக தான் இருக்கணும். ஹலோ, இந்த வீட்டில் மொத்தம் நான் என்ன சேர்க்காம எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களால் சொல்ல முடியுமா? ஹலோ, அதுக்குள்ளே எங்கே போனீங்க? ஹலோ மை டியர் லிட்டில் பிரின்சஸ் ஜோ சமந்தா, நீங்கள் எங்கே போனீங்க? ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க.
ஹலோ ஹலோ நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ படிஸ், நான் ஒரு பெரிய உருவம் அவனை கேப்சர் பண்ணேன்னு சொன்னேன்ல, அது அங்கே நின்றுட்டு இருக்கு. உங்கள் கேமராவில் தெரியும் நினைக்கிறாங்க, பாருங்க. நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களோட பொண்ணு தான் ஜோ சமந்தாவா? நீங்கள் அந்த பொண்ணோட அம்மாவா அப்பாவா? இந்த இடத்துல நின்று படிச்சு கேப்சர் பண்ண. அதுக்குள்ள எங்க போனீங்க? நீங்க தான் ஜோவோட அம்மாவா? இல்லை நீங்கள் தான் ஜோவோட அப்பாவா? ஆக்சுவலாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்தேன். நீங்கள் யாரும் எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. நீங்கள் தான் ஜோ சமந்தாவோட அம்மாவா? இல்லை நீங்கள் தான் ஜோ சமந்தாவோட அப்பாவா? ஆக்சுவலாக நீங்கள் கடன் பிரச்சனையால் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்த படம் தான் நான் கேள்விப்பட்டேன். உண்மையாகவே நீங்கள் கடன் பிரச்சனையால தான் தற்கொலை பண்ணி இறந்து போனீங்களா? நீங்கள் இன்னமும் இந்த வீட்டில் தான் ஆன்மாவாக சுற்றிட்டு இருக்கீங்களா? உங்களோட ஆன்மா இன்னமும் சாந்தி அடையாமல் இந்த வீட்டில் தான் சுற்றிட்டு இருக்கா? இன்னும் இந்த வீட்டில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? உங்களால் என் முன்னாடி வர முடியுமா? உங்களையும் உங்களோட பொண்ணையும் நான் நிறைய இடத்துல இந்த வீட்டில் நான் பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. கடன் பிரச்சனையால் யாரோட சப்போர்ட்டும் யாரோட உதவியும் இல்லாமல் கடன் பிரச்சனையால் கஷ்டப்பட்டு இருக்கிறது ரொம்ப கொடுமை. நானும் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னோட அம்மா அப்பாவும் அதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப கொடுமை, ரொம்ப பாவமாக இருக்குது, ரொம்ப பரிதாபமாக கவலையாக இருக்குது. உங்களோட ஆன்மா சாந்தி அடைய நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்கள் இந்த இடத்துல இருக்காதீங்க. நீங்களும் இந்த இடத்துல இருந்து கஷ்டப்படுறீங்க. உங்களோட பொண்ணும் இந்த இடத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட பொண்ணு வாய்ஸ் கேட்குறப்ப உங்களோட பொண்ணோட வாய்ஸ் ரொம்ப அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. வாய்ஸே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னா நேரில் ரொம்ப அழகாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் எனக்காக நீங்கள் என் முன்னாடி வர முடியுமா? ஹலோ, உங்களோட பொண்ணு பேர் ஜோ சமந்தாவா? உங்களோட பொண்ணு பேர் உண்மையாகவே ஜோ சமந்தா தானா? நான் கீழ் ஃப்ளோரில் ஒரு ரூமில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ஒன்று பார்த்தேன். அதில் பிஜே ஜோ சமந்தா எல்கேஜி ஏன்னு போட்டிருந்துச்சு. அது உண்மையாகவே உங்களோட பொண்ணோட பேர் தானா? ஹலோ, ஜோ பாப்பா, நான் இந்த இடத்த விட்டு நான் கிளம்ப போகிறேன். ஒன் லாஸ்ட் டைம் என் முன்னாடி வரியா? ஹலோ, எங்கம்மா இருக்க? ஜோ தங்கம், ஜோ பாப்பா, உன்னால் என் பக்கத்தில் உன்னால் வர முடியுமா? உனக்காக நான் பிஸ்கெட்ஸு, சாக்லேட்ஸு, உனக்கு பிடிச்ச பொம்மை, நிறையா பொம்மை நான் வாங்கி வச்சுருக்கேன். நீ மட்டும் என் பக்கத்தில் வந்த அப்படின்னா நம்ம 2 பேர் சேர்ந்து ஜாலியாக விளையாடலாமா? மாமா பக்கத்தில் வரியாமா?
அந்த வாய்ஸ் எனக்கு ரொம்ப பக்கத்தில் கேட்குது படிஸ். ஜோ பாப்பா, இந்த மாமாவை உனக்கு பிடிச்சிருக்காமா? தங்க புள்ள, நான் உன்னோட வீட்டில் இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கா? ஹலோ, என்னோட குட்டி இளவரசியில் என் பக்கத்தில் வரீங்களா? நம்ம ஜாலியாக ஏதாவது விளாட்லாம். உனக்கு என்ன கேம் பிடிக்குன்னு சொல்றியா? நம்ம அதை ஜாலியாக விளாட்லாம். தங்கப்புள்ள, ஜோ பாப்பா, செல்லம். படிஸ், நான் திருப்பியும் சொல்லிக்கிறேன், எல்லா பிரச்சனைக்கும் கண்டிப்பாக ஒரு தீர்வு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதுக்காக தற்கொலை பண்ணிக்கிறது ஒரு தீர்வு கிடையாது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, திருப்பி சொல்கிறேன், எல்லா பிரச்சனைக்கும் கண்டிப்பாக ஒரு தீர்வு இருக்கும். யாரும் தற்கொலை பண்ணிக்காதீங்க. இந்த வீடியோ பார்க்குற சில பேருக்கு கண்டிப்பாக கடன் பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமே எல்லா பிரச்சனையும் சரியாகி அவங்களுக்கு ஒரு நல்ல, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை அமைய நான் கண்டிப்பாக கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் அது மட்டும், அண்டு சேம் டைம் இந்த ஜோ பாப்பாவோட ஃபேமிலிக்கும் அடுத்த ஜென்மத்தில் ஒரு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை அமைய அதைக்கும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒரு ஹோப் தான், ஆனால் கண்டிப்பாக எல்லாமே ஒரு நாள் சேஞ்ச் ஆகும். கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் படிஸ், ஓகேவா? நான் தப்பாக எதுவும் சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க. அண்டு நான் சொல்லதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கிளம்பிடலாம் படிஸ், ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு. சரி, ஓகே படிஸ், எனக்கு கிளம்பிடலான்னு தோணுது. நான் ரொம்ப நேரம் இங்கேருந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஸோ சீக்கிரமே அவங்களோட ஆன்மா சாந்தி அடைஞ்சு இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போயிடும், அவங்களுக்கான இடத்துக்கு போயிடும் நான் நம்புகிறேன், கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் படிஸ். நான் கீழே போகிறேன், வாங்க.